Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த சேனலில் நம்ம காலேஜ் வீடியோஸ், சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அதை தாண்டி நம்ம இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் அதையும் பார்க்குறோம். ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸு, காலேஜை எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த காலேஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு நான் இந்த கட் ஆஃப் மார்க்கு எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இதிலருந்தே உங்களோட க்யூரியாசிட்டி தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் கட் ஆஃப்க்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதும் புரியுது. இருந்தாலும் இந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். அதற்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பார்க்க தெரிஞ்சிருந்துருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் கட் ஆஃபுக்குரிய காலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஒரு செலக்டிவாக ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கட் ஆஃப் உள்ளே போய்ட்டு அந்த காலேஜை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அந்த கட் ஆஃப் செட் ஆகலை அப்படின்னாலும் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த காலேஜ் நல்லதாக இருக்கணும் பட்சத்தில் நீங்கள் அதனோட ஐடியாஸும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கலாமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கட் ஆஃப்குரிய காலேஜஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் tnaonline.org அந்த பேஜ் அந்த வெப்சைட் போய்ட்டு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கட் ஆஃப் மார்க்ஸ்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே cutoff.tnaonline.org அந்த வெப்பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க்குக்கும் செக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விண்டோ இருக்கும். நீங்கள் அதில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஐ எம் நாட் எ ரோபோட்னு. அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீடுன்னு இருக்கும். அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்பேஜ் உள்ளே போயிடும். அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கிற அந்த வெப்பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் எந்த வருஷத்துக்குரிய கட் ஆஃப் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2023 தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ 2024 அட்மிஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம 2023 பார்த்தா தான் நமக்கு யூஸாக இருக்கும். ஸோ நம்ம 2023 அந்த இயர் டிஃபால்ட்டாகவே அதில் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் கட் ஆஃப் உங்களுக்கு அதில் செலக்ட் கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்ஸ் வேணுமா, ரேங்கிங் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ரேங்கிங் வெளியிடாத வரைக்கும் நம்ம கட் ஆஃப் பார்த்தே நம்ம போகலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் வேணால் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரேங்கிங். அது என்ன அப்படின்னா, ரேங்கிங் உங்களுக்கு எவ்ரி இயர் கொஞ்சம் மாறும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா? இப்போ பிரான்ச்சஸாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை காலேஜ் நேம் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாக்ஸில் எல்லாமே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபில்டர் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் காலேஜ் கோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஈஸி. காலேஜ் கோடு நீங்கள் கொடுத்துட்டு அது பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் நேம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இதில் டிஃபால்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த பேஜ் ஃபஸ்ட் பேஜே உங்களுக்கு 0001 காலேஜ் கோடோட அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் டிஃபால்ட்டாக அந்த பேஜில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்து நம்ம காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் நேம் இதில் மாறி இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டு அந்த காலேஜ் நேம் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரான்ச்சுக்கு என்ன கட் ஆஃப் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் எப்படின்னா உங்களுக்கு இது பேஸ் ரெஃபரன்ஸ் தான். இது உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இந்த கட் ஆஃப்லேருந்து கூடவோ கம்மியாகவோ ஆகலாம். அது 0.5லேருந்து ஒரு கட் ஆஃப் 2 கட் ஆஃப் அந்த மாதிரி கூட குறையலாம், இல்லை கூடவும் செய்யலாம். ஸோ இது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதில் நீங்கள் சிஜி கேம்பஸ்லேயே சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்களேன். பிசி கம்யூனிட்டிக்கு இப்போ 190 கட் ஆஃப் அப்படின்னா இந்த வருஷம் 191 கூட இருக்கலாம், இல்லை 189 கூட இருக்கலாம், இல்லை 0.5 கூட கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறணும். இப்போ பார்டரில் நமக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட் ஆஃபு நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் சாய்ஸஸில் கொடுக்கலாம். 0.5 முன்ன பின்ன நமக்கு ஆகும்போது நமக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம கட் ஆஃப் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்க விரும்புகிறீங்க, உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் கம்யூனிட்டி இந்த நாளையும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இது
உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் அப்படிங்கிறது தெரியாது, எந்த காலேஜ் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 100 காலேஜஸ் கிட்ட இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ்லையும் கட் ஆஃப் பேசிஸ்லையும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு பிளேஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா சீட்ஸ் வந்து ஒரு சிலது சீக்கிரம் ஃபில் ஆகிடும், அதனால் அது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். ஒரு சிலது வந்து கட் ஆஃப் வந்து ஒரு மார்க் கூட இருக்கும், ஆனால் அது வந்து பின்னாடி வந்திருக்கும். ஏன்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு எதுவோ அந்த இது வந்து இப்போ ஆல்ரெடி நான் நிறைய கட் ஆஃப் வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் ஒரு சில முக்கியமான காலேஜஸ்க்கெல்லாம் நான் வந்து கட் ஆஃபும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கட் ஆஃப் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நியர்பை என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் கட் ஆஃப் வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 0.5 1 முன்னையோ பின்னையோ இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரீஜன் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் காலேஜ் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கலாம். ரேங்க் லிஸ்ட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அதன் பேசிஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு அது டாப் ரேங்கிங் காலேஜாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஹாஸ்டலெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் நேரடியாக கேம்பஸ் விசிட் போயிட்டு ஹாஸ்டல்லாம் செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் 4 years வந்து அங்கே படிக்க போகிறீங்க. ஸோ ஹாஸ்டல் பிடிக்கலை அப்படின்னாலுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மார்க்ஸு காலேஜு உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதோட சேர்த்து ஒரு தடவை வந்து நீங்கள் காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் நேரடியாக ஒரு தடவை போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சாய்ஸஸில் என்ன தான் கொடுத்தாலும் உங்களுக்கு நியர்பை ஒரு கட் ஆஃப் இருக்கும் இல்லையா, ஒரு 10 காலேஜ் கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. என்னோட கட் ஆஃப்க்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு 4-5 காலேஜ் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4-5 காலேஜில் எது கிடைச்சாலுமே நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.